கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு டிவோஷன் நம்ம ஆதியாகமம் 31 பார்க்க போகிறோம். இது யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. இது எந்த பகுதின்னா, யாக்கோபு பதான் அராம் அப்படின்ற இடத்துல இருந்து கானான் தேசத்துக்கு போன ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பின்பாக. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், நான் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்போ போகிறது, கர்த்தருடைய சித்தம் அதை குறித்தது என்னன்னு. அந்த கேள்விக்கு எனக்கு தெளிவாக பதில் சொல்ல முடியுமா இல்லையான்னு தெரியல. பட் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்த யாக்கோபு பதான் அராம்ல இருந்து எப்படி கானான் தேசத்துக்கு போனான், கர்த்தர் அவனை எப்படி வழி நடத்தினாரு அப்படின்றத பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு கர்த்தர் கொடுக்கக்கூடிய பதிலாக அமையும்னு நான் நம்புகிறேன். பதான் அராமுக்கு லாபான் அப்படின்ற யாக்கோபினுடைய மாமாவின் குமாரத்திகளில் ஒருத்திய திருமணம் செய்ய தான் யாக்கோபு வர்றான். ராகேல் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த ராகேலுக்காக யாக்கோபு 14 வருஷம் வேலை செய்ய வேண்டியதாக ஆயிற்று. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு 11 குமாரர்கள், ஒரு குமாரத்தி பிறந்துடுறாங்க. முதலாக தன்னுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை வருது, இந்த இடத்த விட்டுட்டு நம்ம கர்த்தர் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனம் ஆதியாகமம் 30:25. ராகேல் யோசேப்பை பெற்ற பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடு அப்படின்றான். இந்த வாஞ்சை மாத்திரம் நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்க முடியாது. அந்த வாஞ்சைக்கு அப்புறமா லாபான் அவனுடைய ஊழியத்தினுடைய தொகையை மாற்றுறான். ஸோ அந்த தொகையை மாற்றும் பொழுது யாக்கோபு ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக ஆகிறான். அப்போ ஆதியாகமம் 31 ரெண்டாவது விஷயம் நடக்குது. நான் ரெண்டாவதுன்னு சொல்கிறது அவனுடைய வாஞ்சைக்கு பின்பாக நடந்த இன்னொரு நிகழ்வு. ஆதியாகமம் 31:1 மற்றும் 2வது வசனம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த பொழுது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். அவன் இருதயத்தில் இருந்த ஒரு வாஞ்சை, அப்புறம் பார்த்திங்கன்னா அவனை சுற்றி இருந்த சூழ்நிலையும் அதற்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சது. அந்த பதான் அராமில் இனிமேல் இருக்க முடியாத அளவுக்கு ஒரு பொறாமை. அவனுடைய மாமாவின் முகநாடி வேறுபட்டு இருந்தது. பட் இது ரெண்டு மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. என்னுடைய சூழ்நிலையோ எனக்கு உண்டான வாஞ்சையோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மூவ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அது மட்டுமே. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 31:3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன்னுடைய பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடம் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். இந்த வார்த்தை தெளிவாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இன்னும் உறுதியாக இருக்கலாம். அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படும் பொழுது, அந்த வார்த்தை நமக்கு கன்ஃபார்ம் ஆகும் பொழுது, உறுதியாகும் பொழுது, நாம் கர்த்தர் என்னோடு கூட பேசினார், என்னுடைய செயலானது அவருடைய வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அந்த மூவ் ரொம்ப எளிமையானதாகவும் கர்த்தருடைய சித்தத்திற்கு இணங்கினதாகவும் இருக்கும். யாக்கோபினுடைய வாஞ்சை ஆதியாகமம் 30:20-25. அவனுடைய சூழ்நிலை ஆதியாகமம் 31:1 மற்றும் 2. இதற்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 31:3. இந்த 3 காரணங்களும்
யாக்கோபினுடைய மூவுக்கு காரணமாக இருந்தது. பதான் அராம்லேருந்து கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார் மத்தேயு 7 கடைசி வசனங்களில், எவன் ஒருவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறானோ அவன் கற்பாறையின் மேல் கட்டின வீட்டிற்கு ஒப்பானவனாக இருப்பான் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயலும் கர்த்தருடைய வேதத்தின் அடிப்படையில் இருக்கட்டுமே. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.